Okay, let's start the discussion. So போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா types of vectors பத்தி பார்த்தோம். So இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படினா addition and subtraction of vectors. ரெண்டு வெக்டரை எப்படி ஆட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி addition வந்து நம்மனால ரெண்டு விதமா பண்ண முடியும். ஓகே, so we are going to see what addition and what subtraction of addition and subtraction of two vectors we are going to see. Okay, right, இத நம்ம பண்றதுக்கு வந்து ரெண்டு மெத்தட்ஸ் நமக்கு இருக்கு. ஒன்னு வந்து graphical method, ஒன்னு வந்து என்னது addition and subtraction of vectors பண்றதுக்கு graphical method is it. Graphical method. Okay, graphical method அப்படினா இதுல வந்து ரெண்டு நம்ம பாப்போம். ஒன்னு வந்து parallelogram law of vector addition. Parallelogram law of vector addition அப்படினு சொல்லி we will learn. ரைட்டா? அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பாப்போம் அப்படினா triangle law of vector addition. Triangle law of vector addition. Okay, அதுக்கு அப்புறம் there is something called as polygon law of vector addition. Okay, polygon law of vector addition. ஸோ இதெல்லாம் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். இது எல்லாமே எது கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்கல் மெத்தட் கீழே வருது. ஸோ இப்போ அடுத்து வந்து அனலிட்டிக்கல் மெத்தட், அதாவது அனலிட்டிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். அனலிட்டிக்கல் மெத்தட். ஓகே, அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணுறதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் வந்து என்ன வரப்போகுது அப்படின்றது தான் நம்மளோட மெயின் மோட்டிவிங்க. இல்லை a வெக்டார் மைனஸ் b வெக்டார் அப்படின்றது என்ன கண்டுபிடிக்கணும், அதான் அடிஷன் ஆஃப் வெக்டார் டூ வெக்டர்ஸ், சப்ராக்ஷன் ஆஃப் டூ வெக்டர்ஸ். நம்ம அனலிட்டிக்கல் மெத்தடுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a வெக்டாரை வந்து தே வில் கிவ் சம்திங் இன் த ஃபார்ம் ஆஃப், இது என்னன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் ஐ வில் டீச் யூ. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் கிராஃபிக்கல் மெத்தட், அனலிட்டிக்கல் மெத்தட். ஃபஸ்ட் நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் டீட்டெயிலாக பார்த்துட்டு then we will go to the analytical method. சரி, இப்போ analytical மெத்தடை பொறுத்த வரைக்கும் என்ன வரப்போகுது அப்படின்னா a வெக்டார் வந்து என்ன கொடுத்துருப்பான் அப்படின்னா ax i cap ay j cap. இது என்னன்னு தெரியலனாலும் பரவாயில்ல, நான் உள்ள டாபிக் உள்ள போகும்போது I will explain you. இது வந்து என்னது b வெக்டார்ன்றது என்னது bx i capன்னு சொல்லுவான். இது பேர் வந்து by j cap, அதுக்கப்புறம் bz k cap, இப்படி they will say. இப்போ இது மாதிரி வெக்டார்ஸ் கொடுத்துட்டு ஆட் பண்ண சொன்னால் அதுதான் என்னது அனலிட்டிக்கல் மெத்தட். ரெண்டு வெக்டார் i cap j cap k cap அந்த ஃபார்மில் கொடுத்துட்டு நீங்கள் உங்களை ஆட் பண்ண சொன்னால் அந்த மெத்தடுக்கு பேர் வந்து என்னது அனலிட்டிக்கல் மெத்தட். ஸோ ஃபஸ்ட் we are going to go with what, நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் பார்க்க போகிறோம். then only we are going for analytical method. சரி, ஃபஸ்ட்டு let's go to the graphical method. சரி, graphical method. Okay, let's continue. First கவனிங்க, இப்போ parallelogram law of vector addition என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து என்னோட a வெக்டார். ஓகே, this is my a வெக்டார். இப்போது இது வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், டெயில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து என்னென்னா நம்மளோட b வெக்டார். ஓகே, இது a வெக்டார், இது b வெக்டார். ஸோ இது வந்து a வெக்டார் ஒன்று இருக்குது, நம்மளுக்கு b வெக்டார் ஒன்று இருக்குது. இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அதுதான் நம்மளுக்கு, நம்ம பேசிக்கலி அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ் படிக்க ட்ரை பண்ணுறோம். we are trying to learn what, we are trying to learn addition of two vectors first. Two vectors we are going to learn.
ஓகே. ஸோ இப்போ ஏ வெக்டார் இருக்குது, பி வெக்டார் இருக்குது நம்மளுக்கு. ஸோ ஏ வெக்டாரு பி வெக்டார் ரெண்டு இருக்கும்போது நம்ம ரெண்டு பேரையும் ஆட் பண்ணும்போது என்ன ரிசல்ட் வரும் அப்படின்றது தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரெண்டு வெக்டாரை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு திரும்ப இன்னொரு வெக்டார் வரும்னு சொல்கிறேன். அந்த வெக்டாருக்கு நான் என்ன பேர் வைக்க போனால் ரிசல்டன்ட் வெக்டார், ரிசல்டன்ட் வெக்டார் ஆர் வெக்டார் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். புரியுதா? ரெண்டு வெக்டாரை கூட்டினா எனக்கு திரும்ப என்ன கிடைக்குது? திரும்ப ஒரு வெக்டார் தான் கிடைக்குது, ஆர் வெக்டார். ஓகே, நல்லா கவனிங்க. ஸோ இந்த டயக்ராம் நான் ஐ வில் ரீட்ரா இட். ஸோ இது வந்து நம்மளோட ஏ வெக்டார் நான் எடுத்துக்கிறேன். டெயில் ஜாயின் பண்ணியிருக்குன்ற இதோட நான் கன்சன்ட்ரேஷன் ஐம் டேக்கிங் பி வெக்டார். இப்போ ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் ஆட் பண்ணும்போது ரிசல்டன்ட் ஆர் வெக்டார் என்ன வரும் அதை சொல்கிறதுக்கு we are going to see addition of two vectorsல அந்த ஆர் வெக்டார் the resultant R vector is given by what law? Is given by parallelogram law of vector addition. இதுக்கு ஒரு ஆன்சர் நம்மளுக்கு வரணும் இல்லை? is given by parallelogram law of vector addition. Okay, இந்த parallelogram law of vector addition என்ன சொல்லுதுன்றதை பார்த்துடலாமா? என்ன சொல்லுது அப்படின்னா, ரெண்டு வெக்டாரை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு திரும்ப என்ன கிடைக்குது? ஒரு ஆர் வெக்டார்னு வருதுல்ல, அந்த ஆர் வெக்டார் என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே they have made some angle. கரெக்டாக ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு நான் கூப்பிட்டேன் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணுறேன், ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் ஆட் பண்ணால் ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி இருக்குமா? இட் ஃபார்ம்ஸ் அ parallelogram. It forms a parallelogram. Parallelogram ஓட ப்ராப்பர்ட்டிஸ் என்னது? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, ரைட், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel and equal. ஸோ அதாவது ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஆர் வெக்டாராக இருக்கும் அப்படின்றது தான் என்னது? parallelogram law of vectorsோட கண்டிஷனிங். புரியுதா? ரெண்டு வெக்டார் எடுத்துக்கிட்டேன், ஏ வெக்டார், திஸ் இஸ் பி வெக்டார். ரெண்டு வெக்டாரை கூட்டினா அப்படின்னா என்னோட ரிசல்டன்ட் வெக்டார்னு ஒரு புது வெக்டார் கிடைக்க போகுது. அதை பற்றி முழு டீட்டெயில் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும்? இந்த ஆர் வெக்டாரோட முழு டீட்டெயில் யூ வில் கெட் ஃப்ரம் parallelogram law of vector addition. புரியுதா? ரைட். ஸோ ஏ வெக்டார் இப்போ ரிசல்டன்ட் வெக்டார் இருக்கு இல்லையா, ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. கரெக்டாக? இந்த வெக்டாரோட மேக்னிடியூட், அந்த ஆர் வெக்டாரோட மேக்னிடியூட் உங்களுக்கு தெரியணும். அதாவது மேக்னிடியூடுன்றது த லென்த் ஆஃப் திஸ் வெக்டார். ஸோ இது என்ன, இதோட வேல்யூ என்னவாக இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த லென்த் வந்து ஏவோட லென்த் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? யூ வில் கெட் ஏ மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் தானே லென்த் ஆஃப் தட் வெக்டாரு. ஸோ இதுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? பின்னு யூ வில் ஹேவ். ஓகேவா? இப்போ இந்த ஆர் வெக்டாரோட லென்த் எதை குறிக்கும்? R, it represents R value, the magnitude of R vector. Okay, so இது disturb ஆச்சுன்னா I will just erase it. பட் புரியுது இல்லையா உங்களுக்கு? R வெக்டார்ன்றது அந்த R வெக்டரோட லென்த், R மேக்னிடியூடுன்றது R வெக்டரோட லென்த்து. சரி, அதோட மேக்னிடியூட் இஸ் given by what? Parallelogram law of vector addition. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, it is given by the formula, direct formula. A வெக்டாரோட மேக்னிடியூட், A வெக்டாரோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும், அப்புறம் அதை ஸ்கொயர் பண்ணணும், ப்ளஸ் B வெக்டாரோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அதோட ஸ்கொயர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 மேக்னிடியூட் ஆஃப் A வெக்டார், மேக்னிடியூட் ஆஃப் B வெக்டார், அப்புறம் வாட் யூ நீட் டு டூ? காஸ் தீட்டா. நல்லா கவனிங்க, தீட்டான்றது என்னது? Theta is the angle between what? Angle between A vector and B vector. Okay, theta is the angle between A vector and B vector. Okay va?
எனி டவுட்? ஓகே, ஸோ இப்போது ரெண்டு பேரோட அடிஷன் ஆஃப் டூ வெக்டார்ஸோட மேக்னிடியூட் நம்ம இப்படி கண்டுபிடிப்போம் யூஸிங் parallelogram law of vector addition. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு நான் ஈக்குவேஷன் 1ன்னு பேர் வைக்கிறேன். திஸ் ஈக்குவேஷன் 1 is called as what? Is called as law of cosines அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம். law of cosines, இதுக்கு பேர் வந்து law of cosines அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம். ஓகே, ரைட். சரி, இப்போ நல்லா கவனிங்க. parallelogram law of vector addition-னு நான் ரெண்டு வெக்டர் ஆட் பண்ணேன். அதோட மேக்னிடியூட் பேசிக்காக எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ரூட்டுக்குள்ளே காஸ் தீட்டா இருக்கா, ஆங்கிள் பிட்வீன் தெம்மை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஆங்கிள் பிட்வீன் தெம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டெயில் ஜாயின் பண்ணி கண்டுபிடிக்கணும். இங்கே டெயில் ஜாயினாக இருக்கா, ஏயும் பியும் டெயில் ஜாயின் பண்ணியிருக்கு. இந்த ஆங்கிளை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? தீட்டா, விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் பிட்வீன் தெம். இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் பார்த்துருக்கோம். சரி, இப்போ மேக்னிடியூட் சொல்லியாச்சு. இந்த parallelogram law of vector addition இன்னொரு ஃபார்முலாவும் நம்மளுக்கு டைரெக்டாக கொடுக்குது. என்னது அது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதாவது ரிசல்டண்ட்டுக்கும் ஏ வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள், ரிசல்டண்ட்டுக்கும் ஏ வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் வந்து என்னது? இஸ் கிவன் பை ரிசல்டண்ட்டுக்கும் ஆங்கிளுக்கும் உள்ள ஆங்கிள், ரிசல்டண்ட்டுக்கும் ஏ வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் வந்து ஆல்ஃபா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஆல்ஃபா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். சி, ஆல்ஃபா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஆல்ஃபா இஸ் த angle between r vector and a vector is alpha is the angle between a vector and r vector. okay, so உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா, டைரக்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா, tan alpha is equal to magnitude of b vector sin theta cos theta. ஓகே, கவனமாக இந்த ஃபார்முலாவை எழுதுங்க. மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டரை நம்ம எப்படி எழுதலாம்? வெறும் பின்னு எழுதலாமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேக்னிடியூட் இஸ் பியூர்லி அ லென்த், ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா. எனி டவுட்? ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரு ஃபார்முலா வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அந்த மேக்னிடியூட், ஓகே, parallelogram law of vector addition வந்து இந்த மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன், இப்போ ரெண்டு வெக்டரை கூட்டும்போது ரிசல்டன் வெக்டர் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுல ஹெல்ப் பண்ணுது. இப்போ அடுத்து இந்த ஆல்ஃபா ஆர் வெக்டாருக்கும் என்னது ஏ வெக்டாருக்கும் இடைப்பட்ட அந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ tan ஆல்ஃபா நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும். tan ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, இப்போ tan ஆல்ஃபாவோட வேல்யூ உங்களுக்கு ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்குது. லெட் இட் பி சம் கான்ஸ்டன்ட் சி கிடைக்குது. சம் கான்ஸ்டன்ட் சி கிடச்சிது அப்படின்னா ஆல்ஃபா எப்படி கண்டுபிடிப்பீங்க? tan inverse c போட்டிங்கன்னா you will get the answer. ஓகே, ஓகே, சின்றது என்னது? சின்றது இந்த b sin theta divided by a plus b cos theta கண்டுபிடிக்கிறீங்களா, அதோட வேல்யூ. சரி, இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஆல்ஃபான்றது யாருக்கும் உள்ள ஆங்கிள், ஆருக்கும் ஏக்கும். இந்த ஆங்கிளை சொல்ல ட்ரை பண்ணுங்கள், பார்க்கலாம் யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? இந்த ஆங்கிளுக்கு பேர் வந்து நான் பீட்டான்னு வைக்கிறேன். பட் பீட்டான்றது என்ன வேல்யூ, எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆர் மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆல்ஃபா வந்து என்ன சொல்கிறான்? டைரக்ஷன் கண்டுபிடிக்க எவ்வளோ ஆங்கிள், அதாவது ஏலேருந்து எவ்வளோ ஆங்கிள் திரும்பி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ஃபா வச்சு சொல்லிடலாம். அதாவது டைரக்ஷன் அப்படின்றத குறிக்கும் அப்படின்னு சொல்கிறான். டைரக்ஷன்றது எக்ஸாக்டாக வந்து யூனிட் வெக்டார், நம்ம டைரக்ஷன்றது யூனிட் வெக்டார்னு படிச்சிருக்கோம், அதாவது ஏ கேப், அதெல்லாம் இங்கே சொல்லலை. எவ்வளோ ஆங்கிள் திரும்பி இருக்குன்றது parallelogram law of vector addition சொல்லுது. புரியுதா? சரி, சம் ஆங்கிள் எவ்வளோ தூரம் ரொட்டேட் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியுது. இப்போ பீட்டா எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதாவது பி வெக்டாருக்கும் ஆர் வெக்டாருக்கும். சி, உங்களுக்கு இந்த டயக்ராம் பார்த்தோன்னே தெரியும். இது ஏ வெக்டார், சாரி இது ஏ வெக்டார், இது நம்மளுக்கு பி வெக்டார், இது வந்து என்னது நம்மளுக்கு
இது நம்மளோட ரிசல்டன்ட் வெக்டர். ஸோ இதோட ஆங்கிள் என்னது நம்மளுக்கு ஆல்ஃபா, இதுக்கு வந்து பீட்டான்னு சொல்கிறேன். மொத்தமான ஆங்கிள் என்னது தீட்டா இல்லையா? ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. நான் என்ன சொல்கிறேன், ஆல்ஃபாவை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தீட்டா மைனஸ் ஆல்ஃபா பண்ணிங்கன்னா யூ வில் கெட் பீட்டா. ஓகே, தீட்டா மைனஸ் ஆல்ஃபா தான் என்னது உங்களோட பீட்டாவோட வேல்யூ. இதே நீங்கள் ஈஸியாக யூ கேன் மெமரைஸ். இப்போ இன்னொரு ஃபார்மில் நீங்கள் டேரெக்டாக எனக்கு இன்னொரு ஃபார்மில் எனக்கு இது வேண்டாம், எனக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அது என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவ் வேறு ஏதாவது ஃபார்முலா இருக்குன்னா எஸ் இருக்குது. tan beta is equal to a sin theta divided by what? b plus a cos theta. See, parallelogram law of vector addition ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லானது. நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே வரும். நீங்கள் 11th இப்போ இருக்கீங்க அப்படின்னா 12th anywhere you go physics vectors will be there. வெக்டார்ஸில் இது அடிக்கடி யூஸ் ஆகும். ஓகே, சரி. இப்போ நம்மளுக்கு இதை நம்ம ஆரோட வேல்யூ ஆல்ஃபாவோட வேல்யூ we have seen. கரெக்டாக? ஓகே, சரி. இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். ஓகே, சரி. இப்போ லா ஆஃப் இதே இதுலேருந்து நம்ம பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர் அடிஷன் லா ஆஃப் சைன் சொல்லி ஒரு லா சொல்ல முடியும். லா ஆஃப் சைன் அது என்னன்றதை பார்க்கலாம். சி, நம்மளுக்கு என்ன தெரியும், இது வந்து ஏ வெக்டார், இது நான் என்ன எடுத்துக்க போகிறேன் பி வெக்டார், இது வந்து நம்மளுக்கு என்னது ஆர் வெக்டார். இட் இஸ் ஃபார்மிங் எ பேரலோகிராம். இது ஆர் வெக்டார். இதோட வேல்யூ என்னவாக இருக்கும், நம்மளுக்கு என்ன தெரியும், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். கரெக்டாக? மேக்னிடியூட் வந்து சேமாக இருக்கணும். இதுக்கு என்ன மேக்னிடியூட் இருக்கோ அதுதான் இதுக்கும் இருக்கும். அதாவது ஆப்போசிட் சைட்ஸ்னால் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் இந்த சைடும் சேம் லென்த் இருக்கும். அதாவது மேக்னிடியூட் வில் பி சேம். ஓகே, ரைட். சரி, இப்போது நம்ம இன்னும் கொஞ்சம் இதை எக்ஸாக்டாக ட்ரா பண்ண ட்ரை பண்ணலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக ட்ரா பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்றத பார்க்கலாம். சம்திங் லைக் திஸ் இப்படி வரும் நம்மளுக்கு எக்ஸாக்ட் பேரலோகிராம்னா. ஓகே, இது நம்மளோட பி வேல்யூ. ஓகே, இப்போ யாருக்கும் எதுக்கு டவுட் இல்லையா? டவுட் இருந்துச்சுன்னா யூ ஜஸ்ட் ஆஸ்க் இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ இப்போ இந்த ஆங்கிள் வந்து நம்மளுக்கு மொத்தமாக இப்போது லா ஆஃப் சைன்னு ஒன்று டிரைவ் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஈஸி தான் அது. இப்போ இது வந்து நம்மளோட தீட்டா. ஓகே, இது என்னது நம்மளுக்கு இட் இஸ் ஆல்ஃபா அண்ட் திஸ் ஒன் இஸ் வாட் பீட்டா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ் படி இது ஆல்ஃபா அப்படின்னா இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், திஸ் ஆங்கிள் வில் பி ஆல்சோ ஆல்ஃபா. இது ஆல்ஃபானா என்னது, அதுவும் ஆல்ஃபா. இது என்னவாக இருக்கும் அப்படின்னா இது வந்து பீட்டாவாக இருக்கும். இது வந்து என்னவாக இருக்கும், பீட்டாவாக இருக்கும். புரியுதா? ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்து அப்படின்னா, இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இப்போ இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, அதாவது ஏக்கும் பிக்கும் என்ன ஆங்கிள் இருக்குது, சி ஏக்கும் பிக்கும் என்ன ஆங்கிள் இருக்குன்னா தீட்டா இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஆங்கிள் என்னென்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ண போகிறேன். எல்லாமே காரணத்தோடு தான். இதுவும் நம்மளுக்கு என்னது ஆங்கிள் வந்து என்ன வரப்போகுது அப்படின்னா தீட்டான்னு வரப்போகுது. இட் இஸ் ஆல்சோ கம்மிங் டு பி தீட்டா. ஏன்னா தே ஆர் த சேம் லென்த் ஸ்லோப்பில் தான் இருக்குது. ஸோ தே ஆர் கோயிங் டு பி வாட் தீட்டா. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. அதாவது இந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா, இந்த பாயிண்ட்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பர்பண்டிகுலர் ட்ரா பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ஒரு ப்ரூஃப், இது சிம்பிள் தான். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆப்போசிட் சைனோட ரூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் கிடையாது. ஸோ ஐம் ஜஸ்ட் டிரைவிங் தட். இது வந்து பாயிண்ட் பி கூப்பிட்றாங்க, இது வந்து பாயிண்ட் எம், இந்த இடம் பாயிண்ட் எம். ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன் என். ஓகே, இது வந்து என்னது எஸ். ஓகே, ஸோ இதை நான் எம்ன்னு மார்க் பண்ணியிருக்கேன். இது பி அண்ட் திஸ் இஸ் எஸ் அண்ட் திஸ் ஒன் இஸ் வாட் என்.
இப்போ நான் வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா sin alpha கண்டுபிடிக்க போகிறேன். sin alpha I am going to find. sin alpha என்ன வரும் உங்களுக்கு? sin alphaன்றது see இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியுதா? see this is M, this is P and this is 90 degree. இது வந்து என்னது 0.0 நான் கூப்பிட்டேன் அப்படின்னா this is 0.0, இது 90 degree. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன்னா sin alpha சொல்லுங்கள் அப்படின்றேன். அதாவது ஆப்போசிட் வந்து நம்மளுக்கு என்ன வரும்? PM divided by what is this value? This is A. கரெக்டாக இல்லையா? இந்த லென்த்து A தானே. ஸோ you will get what? A. அதே மாதிரி திரும்ப நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம்? sin beta கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். sin beta கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த சைடில் இருந்து பீட்டா கண்டுபிடிங்க. இந்த இடத்துலேருந்து பீட்டா கண்டுபிடிச்சிங்கன்னா you will see a triangle like this one. இது வந்து 90. ஓகே, M S இது வந்து நம்மளுக்கு P. ஸோ இதுவும் என்ன வரும் உங்களுக்கு? PM by Bன்னு வரும். ஸோ இதுலேருந்து நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா PM is equal to what? A sin alpha B sin beta அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா? சரி, இப்போ அடுத்து SN எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது SNன்றது என்னென்னா இந்த லென்த்து எப்படி கண்டுபிடிக்கிறான் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது நல்லா கவனிங்க, இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் சொல்ல முடியும். நான் இங்கே கொஞ்சம் ட்ரா பண்ணுறேன். எஸ், ஐ வில் ட்ரா இட் ஹியர். இது வந்து P and this one is what? N. இது டீட்டானா இதுவும் டீட்டாவா? இது வந்து R, இது வந்து நம்மளுக்கு என்னது? SN இது. ஓகே, ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? tan தீட்டா கண்டுபிடிக்க போகிறேன். இந்த ட்ரையாங்கிளுக்கும் இல்லை tan தீட்டா இல்லை, ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் வாட்? ஓ, ஐ எம் சாரி, இதோட வேல்யூ என்ன வரும்னா ஆல்ஃபான்னு வரும். ஐ எம் சாரி ஃபார் தட், இது ஆல்ஃபான்னு வரும். ஸோ நான் இந்த ட்ரையாங்கிள், அதாவது இது வந்து நம்மளுக்கு என்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறேன்னா இன் ட்ரையாங்கிள் OSN, இதை வச்சு நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா sin alpha என்ன வரும் உங்களுக்கு? sin alpha is equal to ஆப்போசிட் சைடு வந்து SN டிவைடட் பை என்ன வரும்? ஆரோட வேல்யூ. கரெக்டா? ரைட். அதுக்கப்புறம் இங்கே sin theta, இந்த ட்ரையாங்கிள் கண்டுபிடிங்க. இந்த ட்ரையாங்கிள், திஸ் ட்ரையாங்கிள் இஃப் யூ ட்ரை டு டூ, நம்மளுக்கு என்ன வரும்? இன் ட்ரையாங்கிள் SNP இதில் என்ன வரப்போகுது அப்படின்னா sin theta என்ன வரும் நம்மளுக்கு? ஆப்போசிட் இஸ் SN டிவைடட் பை யூ வில் கெட் வாட்? யூ வில் கெட் திஸ் வேல்யூ. இந்த வேல்யூ என்னது நம்மளுக்கு? பேசிக்கலி இட் இஸ் B. செக் பண்ணி பாருங்கள், இந்த லென்த் வந்து B தான். இந்த டயக்ராமில் இருக்கு இல்லையா, இந்த B தான். ஓகே, ஸோ இதுக்கு நம்மளுக்கு கண்டுபிடிச்சா இங்கே வந்து Bன்னு வரும். ஸோ பேசிக்காக நம்மளுக்கு ஃபைனலி என்ன வரும்னா SN is equal to what you will get is B sin theta is equal to R sin alpha you will have. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா வெரி சிம்பிள். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு உங்களால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா you can show R by sin theta is equal to what? So R by sin theta is equal to A by sin beta ன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி B by sin alpha அப்படின்னு சொல்ல முடியும். இப்படி சொல்ல முடிஞ்சது அப்படின்னா இது வந்து என்னது உங்களுக்கு? இதுக்கு பேர் வந்து law of sin. இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, law of sin ரைட்.
இந்த ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே சரி, இப்போ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். லா ஆஃப் சயின்ஸ் பார்த்தாச்சு. சரி, இப்போ லெட்ஸ் see one problem. ஓகே, இப்போ கொஷின் என்ன அப்படின்னா, நான் கொஷின் சொல்கிறேன். ஓகே, 2 vectors எழுதிக்கோங்க. 2 vectors having magnitude 6 unit அப்புறம் and 8 unit, 6 units 8 units. ஓகே, இப்போ என்ன கொஷின் அப்படின்னா, find the magnitude of resultant of 2 vectors if angle between them is 60 degree. ட்ரை பண்ணுங்க. 2 vectors having magnitude 6 unit and 8 unit. find the magnitude. 2 வெக்டார் இருக்குப்பா, 2 வெக்டார்ஸ்னு எடுத்துக்கலாம். அதாவது இது கொஷின்னு. நீங்கள் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு யூ கேன் ட்ரை டு ஆன்சர் ஆல்சோ. ஓகே, நான் ஃபஸ்ட்டு கிவன் எழுதுகிறேன். எந்த ஒரு ப்ராப்ளம்லையும் ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதுறது ரொம்ப முக்கியம். 2 vectors having magnitude 6 unitsன்னு கொடுத்துருக்கான். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வெக்டாரோட மேக்னிடியூடை ஏ இல்லையா, அதை நான் என்ன வச்சுக்கிறேன், 6ன்னு வச்சுக்கிறேன். இப்போ பி வெக்டாரோட மேக்னிடியூட் என்ன வரும் அப்படின்றத பார்க்கலாம். பி வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து 8. இது கொஷினில் கொடுத்தது. இப்போ என்ன கேட்குறான், ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் ஆஃப் 2 vectors. அவன் ரிசல்டன்ட்னு சொல்லும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, 2 வெக்டாரை கூட்டினா உங்களுக்கு ரிசல்டன்ட் வரும்ல, அதை சொல்ல வரான். ரிசல்டன்ட்டோட மேக்னிடியூட் கேட்குறான். இங்கே ஆர் வெக்டாரோட மேக்னிடியூடை கேட்குறான் அப்படின்றது அர்த்தம். ஆர் வெக்டாரோட மேக்னிடியூட் என்னன்னு கேட்குறான். ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் ஆஃப் 2 vectors இஃப் ஆங்கிள் பிட்வீன் தெம் இஸ் வாட். யாருக்கு நடுவில் உள்ள ஆங்கிள், ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள். இது ஏ வெக்டார்னு வைங்க, இது பி வெக்டார். 2 பேருக்கும் ஆங்கிள் பிட்வீன் தெம் என்னவாக இருக்கணுமா கொடுத்துருக்கான். 60 டிகிரி இருக்கும்போது என்னவாக இருக்கும், மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். எக்ஸ்ட்ராவாக இன்னும் சேர்த்துக்கோங்க. ஆல்சோ ஃபைண்ட் ஆங்கிள் பிட்வீன் R vector and find the angle between R vector and vector with magnitude 6. magnitude 6. அதாவது ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கான் கொஸ்டினில், உங்களுக்கு வந்து ரிசல்டன்ட் வெக்டரோட மேக்னிடியூட் கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான், you need to find what, find r வெக்டாரோட மேக்னிடியூட் கேட்குறான். அதுக்கப்புறம் என்ன கேட்குறான்னா, ஆங்கிள் பிட்வீன் ஆர் வெக்டார் அதுக்கும் நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஏ வெக்டார் தானே 6 யூனிட்னு எடுத்திருக்கோம். அவன் என்ன கேட்குறான்னா, ஆங்கிள் பிட்வீன் ஆர் வெக்டார் அண்ட் வெக்டார் வித் மேக்னிடியூட் 6 யூனிட். ஆர் வெக்டாருக்கும் 6 யூனிட் மேக்னிடியூட் உள்ள வெக்டார் வந்து இட்ஸ் நத்திங் பட் அவர் ஏ வெக்டார். ஸோ அதுக்கும் இதுக்கும் உள்ள ஆங்கிள் கேட்குறான். ஸோ ஆர் வெக்டாருக்கும் ஏ வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் கேட்குறான். புரியுதா? இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ தேர் ஆர் 2 unknowns in the problem. ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு உடனே யூ கேன் ட்ரை டு ஃபைண்ட் த சொல்யூஷன்ஸ். என்ன வருதுன்றதை சொல்லுங்கள். ஓகே ரைட். எப்படி கண்டுபிடிக்கலாம் இதை? நம்மளுக்கு டைரெக்டாக ஃபார்முலா இருக்குது. ஆங்கிள் பிட்வீன் தம் என்னது, இங்கே கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 60 டிகிரி. ஸோ நான் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறேன். மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது, 6 ஸ்கொயர் அப்புறம் 8 ஸ்கொயர்
அப்புறம் 2 6 8 cos வந்து இங்கே என்னது உங்களுக்கு 60 டிகிரி, ஏன்னா ஆங்கிள் பிட்வீன் them என்னது 60 டிகிரின்னு கொடுத்துட்டான். இப்போ என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? let's try to do it. இது 36 plus 64, right? So what you will have? So you will have what? நம்மளுக்கு 96 ன்னு வரும். இதுக்கு 96 கூட வந்து cos 60 என்னது நம்மளுக்கு? cos 60 is 1/2. அதையும் போட்டுருங்க. So let's see what is the answer. என்ன ஆன்சர் வருது சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ என்ன ஆன்சர் வருது நம்மளுக்கு? ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். யூ வில் கெட் 2√37 அப்படின்றது ஆன்சராக வரும். ஸோ ஆர் வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து என்னது வருது உங்களுக்கு? இந்த வேல்யூ வருது. புரியுதா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ரைட்டா? எனி டவுட்? சரி, இப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? யூ நீட் டு ஃபைண்ட் திஸ் ஆங்கிள் பிட்வீன் ஆர் அண்ட் த ஏ வெக்டார். ஸோ இதுக்கு ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல. ஆர் வெக்டாருக்கும் ஏ வெக்டாருக்கும் என்ன ஃபார்முலா இருக்குது நம்மளுக்கு ஆங்கிள் பிட்வீன் them கண்டுபிடிக்க? அதாவது ஆர் வெக்டாருக்கும் ஏ வெக்டாருக்கும் உள்ள ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு b sin θ டிவைடட் பை a + b cos θ வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? யூ நீட் டு டூ tan alpha is equal to b what? b sin θ divided by a plus b cos θ. கரெக்டாக? ஃபார்முலா இஸ் ரைட். ஸோ இதை எவாலுவேட் பண்ணிங்கன்னா என்ன ஒரு ஆன்சர்? ஸோ பியோட வேல்யூ என்னது நம்மளுக்கு? 8 sin 60, அப்புறம் என்ன வரும் இதில்? 6 + 8 cos 60. ஸோ இது போட்டிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு கண்டுபிடிங்க. தென் யூ கேன் ஃபைண்ட் த ஆல்ஃபா வேல்யூ. ஸோ ஆல்ஃபா வந்து டேரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்ச வேல்யூவாக இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ கேன் ஜஸ்ட் லீவ் இட். ஓகே, ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா ஆப்ஷன்ஸ் தே மைட் ஹவ் given you. ஓகே, ரைட். சரி, இப்போது we have seen this one. இப்போ அடுத்து let's see parallelogram law of vector additions பார்த்தாச்சு. ஓகே.